ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு மில்க் ஷர்பத், அதாவது பால் ரபடி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் ஷர்பத் செய்யறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறேன். இது நல்லா பொங்கி வந்ததும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா சுண்ட காய வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட்லெஸ் பால்கோவா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ சப்ஜா சீடை நம்ம இதை ஊற போட்டுக்கணும். நம்ம பால் ரபடி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சப்ஜா சீடை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற போட்டாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ இந்த சப்ஜா சீடு 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா இது நல்லா ஊறி உப்பி வரும். அதனால் நம்ம தண்ணியை நிறையவே ஊற்றி வச்சுக்கலாம். இது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே ஊறி வருங்க, டக்குன்னு மாறிடும். பாருங்கள், இப்போ இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே மாறுது, ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம பாதாம் பிசின் ஊற வைக்கலாம். பாதாம் பிசின் நான் ஒரு 8லேருந்து 10 நான் கொஞ்சம் நிறையவே ஊற வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. நீங்கள் 1 லிட்டருக்கு ஒரு 8லேருந்து 10 பாதாம் பிசின் போதும், நிறையவே வரும். இதை நம்ம 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். 4 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா பூத்து வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பூத்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம சுகரை 1 கப்பு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 230. இதுவே ஸ்வீட்டோடு நீங்கள் பால்கோவா எடுக்கிறீங்கன்னா ஒரு 200 கிராம் போதும். இப்போ பாருங்கள், பாலை நான் நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேன். சைடில் இருக்கிற அந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பால்கோவாவை மசிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால்கோவா நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்ததும் உங்களுக்கு இந்த பட்டர் மாதிரி மேலே மிதக்கும் பாருங்கள், மஞ்சளாக, அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சுகர் போட்டுக்கலாம். 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ பால்கோவாவும் சர்க்கரையும் நல்லா கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சளாக மிதக்குது. அவ்வளோதாங்க, நல்லா அது பால்கோவா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இது கூடவே பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டுக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு மட்டும் இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கூட பாதாம், பிஸ்தா இருந்தால் போட்டுங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே சப்ஜா சீடையும் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கலந்து விட்டுங்க. இப்போது இதை கலந்து விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நல்லா சில்லுன்னு நம்ம குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். சில்னஸ்ஸு, அந்தளவுக்கு சில்னஸ் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சா நல்லா குளுமையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி கப்பில் நான் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். நான் ஆப்பிளும் மஸ்கு மெலானும் எடுத்திருக்கேன். ஆப்பிளை நான் தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ நான் மஸ்கு மெலான் இந்த சீசனில் நமக்கு நல்லாவே கிடைக்குது, அதனால் மஸ்கு மெலான் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அதையும் நான் தோலெல்லாம் எடுத்துட்டு விதைகள்லாம் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் சர்பத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸும் நீங்கள் சேர்த்துங்க. ஆனால் ஆரஞ்சு, கிரேப்ஸு இந்த மாதிரி பால் தெரிகிற அளவுக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸை மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இந்த சம்மரில் கிடைக்கிற வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் இந்த சீசனில் கிடைக்கிற வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவங்க தினம் தினம் வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.